So from the 170 we will begin. So it is a MCQ question in the topic library management. So 170 paragraph. In a library system, which of the following position or line position? So line position அப்படின்னா என்ன பார்த்தோம்? Vertical position. Vertical diagram பார்த்தோம். Vertical link. So deputy librarian and junior library assistant. 1 and 2 are correct. அப்போ option A is the correct answer. Deputy librarian கீழே junior library assistant வருவாங்க. So அதுதான் vertical-ஆ இருக்கு. அதனால அது வந்து line position. 173 பண்ணலாம். So line அப்படின்னா flow vertically. Line and staff தான் என்னது horizontal. It flows horizontally. Functional planning அப்படின்னா it relate to various segment of organization. ஒரு ஆர்கனைசேஷன் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் டிவிஷன் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஃபங்க்ஷன் அதை சொல்கிறத என்னன்னா ஃபங்க்ஷனல் பிளானிங். அடுத்து மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் தான் வந்து வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் இருக்கும். இட் ஃப்ளோஸ் வெர்டிக்கலி அண்ட் ஹரிசான்டலி. ஸோ லைன்னா வெர்டிக்கல் மட்டும் தான். லைன் அண்ட் ஸ்டாஃப்னா ஹரிசான்டல். மேட்ரிக்ஸ் அப்படின்னா இட் ஃப்ளோஸ் வெர்டிக்கலி அண்ட் ஹரிசான்டலி. அடுத்து 174 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த மாடல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்? ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரோட மாடல்ஸ்லாம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பியூரோக்ராட்டிக், டிபார்ட்மெண்டலைசேஷன், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், மேட்ரிக்ஸ், நெட்வொர்க். ஸோ எல்லாமே தான். ஸோ பியூரோக்ராட்டிக் வந்து அது வந்து மாடல், பியூரோக்ராட்டிக் மாடல், டிபார்ட்மெண்டலைசேஷன் மாடல், ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் மாடல், மேட்ரிக்ஸ் மாடல், நெட்வொர்க் மாடல். இதெல்லாம் மாடல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். அப்போ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 175 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்? ஸோ ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் பண்ணுறது என்ன? என்விரான்மெண்ட், டெக்னாலஜி, சைக்காலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ். இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ திருப்பியும் பார்ப்போம். என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸும் வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. டெக்னாலஜி சம்டைம்ஸ் நெட்வொர்க் இல்லை அப்படின்னா அது வந்து அஃபெக்ட் பண்ணும். சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் லைக் எமோஷன், ஆங்கர் இதெல்லாம் இருந்ததுன்னா அதுவுமே அஃபெக்ட் பண்ணும். என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா எர்த்குவிக் இதெல்லாம் வந்ததுன்னா ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ 1, 2, 3 ஆர் கரெக்ட். ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் ஷோஸ், ஆர்கனைசேஷன் சார்ட்ல வந்து ஹரிசான்டல் ஸ்ட்ரக்சரும் இருக்கு, வெர்டிக்கலும் இருக்கு. போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். 177 டேஷ் இஸ் தி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படின்னா ஒரு வரைபடமாக இருக்கும். அதுக்கு பேர் என்னன்னா சார்ட்டுவாங்க, ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் இஸ் அ கிராஃபிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி நம்ம பார்த்துருப்போம். லைப்ரரியன், டெபுட்டி லைப்ரரியன் அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஆர்கனைசேஷன் சார்ட்டு. ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட்ன்றது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதுதான். அடுத்து 178 விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆர்கனைசேஷன் சார்ட்டு? ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து என்னென்னா பிரமிடிக்கல் சார்ட்டு, ஹரிசான்டல் சார்ட்டு, கான்சென்ட்ரிக் சார்ட்டு. மூணுமே தான். ஸோ பிரமிடிக்கல் சார்ட்டு, ஹாரிசான்டல் சார்ட்டு, கான்சென்ட்ரிக் சார்ட். ஸோ தீஸ் த்ரீ பிலாங் டு ஆர்கனைசேஷன் சார்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 179 பாருங்க. விச் ஆர்கனைசேஷன் சார்ட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டைப் ஆஃப் சார்ட்? ஸோ ட்ரெடிஷ்னல் அது அந்த காலத்தில் யூஸ் பண்ண சார்ட்டு. ஓகே. ஸோ ட்ரெடிஷ்னல் மீன்ஸ் ப்ரீவியஸ்லி இட் வாஸ் யூஸ்டு. ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது என்ன சார்ட்டு அப்படின்றாங்க. அண்ட் வைட்லி யூஸ் சார்ட்டு. இப்போ நிறைய சார்ட்டு பார்த்தோம், ஆர்கனைசேஷன் சார்ட்டு. இதில் வந்து அதிகமாக மக்களால் யூஸ் பண்ணுற சார்ட் இது, நிறைய நிறுவனத்தால் யூஸ் பண்ணுற சார்ட் இது பிரமிடிக்கல் சார்ட். ஸோ விச் ஆர்கனைசேஷன் சார்ட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு டைப் ஆஃப் சார்ட்? பிரமிடிக்கல் சார்ட். ஸோ பிரமிடிக்கல் சார்ட் தான் இது ட்ரெடிஷ்னல் சார்ட். இது எல்லாராலும் யூஸ் பண்ணுற சார்ட். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆர்கனைசேஷன் சார்ட்? ஸோ வந்து இதுலேயும் 4 கொடுத்துருக்காங்க. எதெல்லாம் ஆர்கனைசேஷன் சார்ட்டுன்றாங்க, எதெல்லாம் ஆர்கனைசேஷன் சார்ட்டில் வரும்ன்றாங்க. காம்பினேஷன் ஆஃப் டிவிஷன் கிரைட்டீரியா ஃபார் ஸ்ட்ரக்சரிங், ஹரிசான்டல் வெர்டிக்கல் பொசிஷன், ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், ஃப்ளோ ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி. ஸோ யாருக்கு என்ன ரெஸ்பான்சிபிள்? அத்தாரிட்டி. ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோம், அதுவும் அத்தாரிட்டி தான். ஹரிசான்டல் வெர்டிக்கல் பொசிஷன் இருக்கும் ஆர்கனைசேஷன் சார்ட்டில், அதையும் பார்த்தோம். காம்பினேஷன் ஆஃப் டிவிஷன் கிரைட்டீரியா ஃபார் ஸ்ட்ரக்சரிங். ஸோ இது எல்லாமே தான். ஸோ வந்து ஆர்கனைசேஷன் சார்ட் கீழே காம்பினேஷன் ஆஃப் டிவிஷன் கிரைட்டீரியா ஃபார் ஸ்ட்ரக்சரிங், ஹரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷன், ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல், ஃப்ளோ ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி, இது எல்லாமே தான் வரும். 181 பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ட்ரூ இன் ரெஃபரன்ஸ் டு ஆர்கனைசேஷன் சார்ட்? ஸோ 3 கொடுத்துருக்காங்க, எதெல்லாம் ட்ரூன்றான். ஸோ லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர் யூஸ்யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை அன்பரோக்கன் லைன்.
ஸோ லைன் வந்து அன்ப்ரோக்கன் லைனாக இருக்கும். அப்படி தான் வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸ்டாஃப் பொசிஷன் ஆர் யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை broken லைன். ஸ்டாஃப் ஃபங்க்ஷன் ஆர் யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை dotted லைன்ஸ். ஸோ லைன் ஆஃப் அத்தாரிட்டி வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை அன்ப்ரோக்கன் லைன், அது கரெக்ட். ஸ்டாஃப் பொசிஷனை வந்து எப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்டட் பை broken லைன். டாட்டட் லைன் எதுக்கு அப்படின்னா ஸ்டாஃப் ஃபங்க்ஷனுக்கு. ஸ்டாஃப் ஃபங்க்ஷன் ஆர் யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை டாட்டட் லைன். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். 1, 2, 3 ஆர் கரெக்ட். அடுத்து காம்பினேஷன் ஆஃப் டிவிஷன் கிரைட்டீரியா ஃபார் ஸ்ட்ரக்சரிங். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லார்ஜ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில். ஸோ லார்ஜ் யூனிவர்சிட்டி லைப்ரரியில் காம்பினேஷன் ஆஃப் டிவிஷன் கிரைட்டீரியா ஃபார் ஸ்ட்ரக்சரிங் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷன் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா லார்ஜ் பப்ளிக் லைப்ரரியில். ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் பொசிஷன் லார்ஜ் பப்ளிக் லைப்ரரி. ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா பேரண்ட் லைப்ரரியில், ஸ்பெஷல் லைப்ரரி. பேரண்ட் லைப்ரரி கீழே டிபார்ட்மெண்ட் லைப்ரரிஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்பெஷல் லைப்ரரி. ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் எங்கே பார்க்க முடியும்னா ஸ்பெஷல் லைப்ரரி. ஃப்ளோ ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அத்தாரிட்டி அது சின்ன சின்ன லைப்ரரி, ஸ்மால் லைப்ரரியில் பார்க்க முடியும். ஃப்ளோ ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அத்தாரிட்டி இந்த ஸ்ட்ரக்சர் எங்கே பார்க்க முடியும்னா ஸ்மால் லைப்ரரியில். இதெல்லாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்கனைசேஷன். At 183 பாருங்க. In the library hierarchy, which level of management is responsible for execution of policies? ஸோ பாலிசிஸை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் வந்து ரெஸ்பான்சிபிள்? மிடில் லெவலா, டாப் லெவலா, ஆப்ரேஷன் லெவலா அப்படி கேட்குறாங்க. ஸோ மிடில் லெவல். ஸோ இன் லைப்ரரி ஹைராக்கி விச் லெவல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசி? ஸோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் பாலிசி இஸ் ரெஸ்பான்சிபிள் டு மிடில் லெவல் மேனேஜர்ஸ். ஸோ மிடில் லெவல் மேனேஜர்ஸ் தான் பாலிசிஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அடுத்து a skillful method of providing means, mechanism and structural elements to streamline the organizational work is known as strategic planning. Strategic planning பிளானிங்னா திட்டமிடுதல். ஓகே, ஸ்கில்ஃபுல் மெத்தட் அதுக்கு வந்து ஒரு ஸ்கில்லாக இருக்கணும், ஸ்கில்டாக இருக்கணும். ஸோ எப்படி பண்ணுறது, ஒரு திட்டத்தை எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன வழிவகைகள் அதெல்லாம் சொல்கிறது எது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். A skillful method of providing means, mechanism and structural elements to streamline the organizational work. ஒரு ஆர்கனைசேஷனோட ஒர்க்கை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதுக்கு என்ன வழி, என்ன மெக்கானிசம், என்ன ஸ்ட்ரக்சர்ஸ், என்னெல்லாம் தேவை, என்ன கூறுகள்லாம் தேவை, இதெல்லாம் சொல்கிறது எது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். அடுத்து 185 பாருங்க. ஹரிசாண்டல் டிஃபரன்சியேஷன் என்னது? ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் அடிஷனல் யூனிட் அட் த சேம் லெவல் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ ஹரிசாண்டல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து அடிஷ்னல் யூனிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுறது. ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மிங் அடிஷ்னல் யூனிட் அட் த சேம் லெவல் இன் த ஆர்கனைசேஷன். வெர்டிக்கல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னா என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அடிஷ்னல் லெவல் இன் த ஆர்கனைசேஷன். ஸோ அதுதான் அடிஷ்னல் லெவலை வந்து கிரியேட் பண்ணுறது ஆர்கனைசேஷனில். ஹரிசாண்டல்னா சேம் லெவலில் இருக்கணும். இது வந்து வெர்டிக்கல் அப்படின்னா அடிஷ்னல் லெவலில் கிரியேட் பண்ணுறோம் பட் நாட் இன் த சேம் லெவல். செயின் ஆஃப் கமாண்டா. Authority flows from the top of the organization to any individual. ஸோ செயின் ஆஃப் கமாண்ட் அப்படின்னு என்னது? மேலுள்ள அதிகாரி அங்கேருந்து வரும், டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும். ஸோ அத்தாரிட்டி ஃப்ளோஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். டாப்லேருந்து கீழே இருக்கவங்க யாருக்கு வேணால் போகலாம், எனி இண்டிவிஜுவல், எனி சப்பார்டினேட்ஸ்க்கு போகலாம். அடுத்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, த ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டினா என்னது? அசைனிங் ரெஸ்பான்சிபிலிட்டி, எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள் ஒர்க்கை கொடுக்கணும், வேலையை கொடுக்கணும், அதுதான். Match the following. Direct answers. Organization chart. Division of responsibility and function. ஸோ ஆர்கனைசேஷன் சார்ட் வந்து நம்மளுக்கு என்ன காட்டும் அப்படின்னா யாராருக்கு என்ன வேலை, அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இதை காட்டும். இப்போ லைப்ரரியோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அவரோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, டெபுட்டி லைப்ரரிக்கு என்ன வேலை, அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்ன ஃபங்க்ஷன், இதை காட்டுறதா எதுன்னா ஆர்கனைசேஷன் சார்ட். அடுத்து ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்ன்றது ஒரு டயக்ராம். It is a diagram. It is a diagram composed of symbol and directional lines. ஸோ அது வந்து எப்படி முடிப்போம், அதுக்கு லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இட் இஸ் அ டயக்ராம் கம்போஸ்ட் ஆஃப் சிம்பிள்லாம் இருக்கும் அதில். அடுத்து ஆக்டிவிட்டி சார்ட். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். ஸோ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான வேலைக்கு வந்து அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதை சொல்கிறது என்னென்னா ஆக்டிவிட்டி சார்ட். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். அடுத்து டெசிஷன் டேபிள். எக்ஸாமின் த ஸ்பெசிஃபிக் டீடைல்டு ப்ரொசீஜர். ஸோ டெசிஷன் டேபிள் எதை காட்டு அப்படின்னா டீடைல்டு ப்ரொசீஜரை நம்மளுக்கு காட்டும். ஸ்பெசிஃபிக் டீடைல் ப்ரொசீஜர் அதுதான்.
Dash is the heart of managing. Planning, decision making, leadership, motivation. So decision making. So நம்மளுக்கு வந்து decide பண்ண தெரியணும். So decision making is the heart of managing. அடுத்து, what is the focus of planning? So planning நம்ம எதுக்காக பண்றோம்? Decision making கோசரம் தான். So what is the focus of planning அப்படின்னா to make decisions. அப்ப answer is option C is the correct answer. அடுத்து 189 பாருங்க. Which of the following are the types of decisions? டைப்ஸோட டெசிஷனோட டைப்ஸ் என்னெல்லாம் கேட்குறாங்க. ஸோ ஆர்கனைசேஷன் பர்சனல் டெசிஷன், ஆர்கனைசேஷனல் டெசிஷன், பர்சனல் டெசிஷன் ஒன்று இருக்கு. தென் பேசிக் டெசிஷன் அண்ட் ரொட்டீன் டெசிஷன், ப்ரோக்ராம்ட் அண்ட் நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன் ஒன்று இருக்கு. ஆர்டினரி டெசிஷன், ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் ஒன்று இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன் அண்ட் ஆப்ரேட்டிவ் டெசிஷன்ஸ் ஒன்று இருக்கு. அப்போ நாலுமே கரெக்டாக. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ டைப்ஸ் ஆஃப் டெசிஷன்ஸ் கீழே என்னெல்லாம் வருது? ஆர்கனைசேஷனல் டெசிஷன், பர்சனல் டெசிஷன், பேசிக் அண்ட் ரொட்டீன் டெசிஷன்ஸ், ப்ரோக்ராம்ட் அண்ட் நான் ப்ரோக்ராம் டெசிஷன் ஒன்று இருக்கு. ஆர்டினரி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் ஆப்ரேட்டிவ் டெசிஷன்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 190 பாருங்க. வாட் டைப் ஆஃப் டெசிஷன்ஸ் ஆர் நார்மலி அண்டர்டேக்கன் பை த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டா? ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் என்ன டைப் ஆஃப் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க? ப்ரோக்ராம்டா, நான் ப்ரோக்ராம்டா, ஸ்ட்ரக்சர்டான்னு கேட்குறாங்க. ஸோ நான் ப்ரோக்ராம்டா. ஸோ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னா நான் ப்ரோக்ராம்டு டெசிஷன்ஸ். அடுத்து 191. த காம்பனன்ஸ் இன் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி ஆர்? ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் வந்து என்னெல்லாம் கூறுகள் தேவை, என்னென்ன காம்பனன்ஸ் இருக்கு? அத்தாரிட்டி, லீடர்ஷிப், தென் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அத்தாரிட்டி, லீடர்ஷிப், ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டின்றாங்க. இதில் மூணு தான் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. ஸோ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் வந்து என்ன வரும்னா அத்தாரிட்டி, தென் ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி. நம்ம லைப்ரரி அத்தாரிட்டின்னு பார்த்தோம். லைப்ரரியனுக்கு ஒரு அத்தாரிட்டி, லைப்ரரியனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டின்னு புக்ஸுக்கு அக்கௌண்டபிலிட்டி. அப்போ ஏஆர்ஏ, எல் வராது. எல் வந்து லீடர்ஷிப், அது வராது. அப்போ இது மூணு தான். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டியில் இதுதான். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேஜஸ் சஜஸ்டட் பை வாலாஸ்? ஸோ வாலாஸ்ன்னு ஒருத்தர், அவர் வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேஜஸை வந்து சொல்லியிருக்காரு. அவர் சஜஸ்ட் பண்ண ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேஜஸ் என்ன? ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், எலிமினேஷன், வெரிஃபிகேஷன். இது நாலுமே தான். ஸோ அக்கார்டிங் டு வாலாஸ் த ப்ராப்ளம் சால்விங் ஸ்டேஜஸ் ஆர், ப்ராப்ளம் சால்விங்கோட ஸ்டேஜஸ் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது? ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், எலிமினேஷன், வெரிஃபிகேஷன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, அரேஞ்ச் த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்கோட ஸ்டேஜஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதை சீக்வன்ஸாக அரேஞ்ச் பண்ணுங்க, வரிசையாக அரேஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. ப்ரிப்பரேஷன், தென் ப்ரிப்பரேஷனுக்கு அடுத்து இன்குபேஷன், இன்குபேஷனுக்கு அடுத்து எலிமினேஷன், கடைசியாக தான் வெரிஃபிகேஷன். ப்ரிப்பரேஷன், இன்குபேஷன், எலிமினேஷன், வெரிஃபிகேஷன். இது நாலுமே எதில் வருதா? ப்ராப்ளம் சால்விங் சஜஸ்டட் பை வாலாஸ். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தியரிஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங்? டெசிஷன் மேக்கிங் தியரி என்னென்ன? இங்கே 4 கொடுத்துருக்காங்க. டெசிஷன் தியரியா, சிஸ்டம் தியரியா, கிளாசிக்கல் தியரியா, பிஹேவியரல் தியரியா? ஸோ இங்கே 4ல் வந்து 3 தான் கரெக்டு. கிளாசிக்கல் தியரி, பிஹேவியரல் தியரி. ஸோ டெசிஷன் மேக்கிங் தியரிஸ் கீழே கிளாசிக்கல் தியரின்னு ஒன்று இருக்குது, பிஹேவியரல் தியரின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் யூஸ்ட் இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்? ஸோ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்? இங்கே 4 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம், determination of means for achieving the objectives, choosing the best solution, determination of resource requirement. ஸோ வந்து ஒரு டெசிஷன் மேக்கிங் நம்ம எப்படி பண்ணுவோம்? ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அதை டிசைட் பண்ணுவோம். அப்போ ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும், அப்போ தான் நான் டிசைட் பண்ண முடியும். அப்போ அது ஃபஸ்ட் ஒன் கரெக்ட். டிட்டர்மினேஷன் ஆஃப் மீன்ஸ் ஃபார் அச்சீவிங் த அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ இங்கே எதுவும் கோல்லாம் கிடையாது, அது கிடையாது. அப்போ அடுத்து சூஸிங் த பெஸ்ட் சொல்யூஷன். ஸோ வந்து பெஸ்ட் சொல்யூஷன் டெசிஷன் மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா எது நல்லது? இப்போ ப்ரூ காஃபி குடிக்கலாமா, சன்ரைஸ் காஃபி குடிக்கலாமா, எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணுவோம், டிசைட் பண்ணுவோம். அது அப்போ சூஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். இப்போ சாஃப்ட்வேரே வாங்கி போகிறோம், ஓப்பன் சோர்ஸ் போகலாமா, கமர்ஷியல் சாஃப்ட்வேர் போகலாமா, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ 1 and 3 ஆர் கரெக்ட். ஸோ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபைங் த ப்ராப்ளம், அதுக்கப்புறம் சூஸிங் த பெஸ்ட் சொல்யூஷன். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 196. Which of the following are intervening variables in decision making? ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் நடுவில் வர வேரியபிள் என்ன?
ஆர்கனைசேஷனல் வேரியபிள், என்விரான்மெண்டல் வேரியபிள், பர்சனாலிட்டி வேரியபிள், சிஸ்டம் வேரியபிளான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 தான். ஆர்கனைசேஷனல் வேரியபிள், என்விரான்மெண்டல் வேரியபிள், personality variable. So these three comes under intervening variables in decision making. Organizational variable, environmental variable, personality variable. Option D is the correct answer. 197 பாருங்க. Which of the following are the techniques for improving the group decision making? So groupனாலே அது டெல்ஃபியில் தான் வரும் மோஸ்ட்லி. குரூப் டெசிஷன் மேக்கிங் வந்து எந்த டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், எது பெஸ்ட்டுன்றாங்க. ஃபார் இம்ப்ரூவிங் த குரூப் டெசிஷன் மேக்கிங் விச் டெக்னிக் வில் பி யூஸ்ஃபுல் அப்படின்னா டெல்ஃபி டெக்னிக்கும் என்ஜிடி அப்படின்னா நாமினல் குரூப் டெக்னிக்கா. ஸோ என்ஜிடி ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நாமினல் குரூப் டெக்னிக்கா. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட். அடுத்து 198 பாருங்க. ஸோ இப்போ இங்கே ஆப்ரேஷன் ரிசர்ச் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. So dash is the application of scientific or mathematical methods to the analysis and evaluation of alternative solution to problem situation. So operation research என்ன அப்படின்னா using scientific and mathematical methods. Scientific method mathematical method யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கு உண்டான சொல்யூஷனை கண்டுபிடிக்குது. அதுதான் ஆப்ரேஷன் ரிசர்ச். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் நத்திங் பட் யூ ஆர் யூசிங் த சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக் மெத்தட்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். அதுதான் அதான் இங்கே சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் ரிசர்ச் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் டு அனலைஸ் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் டு யோர் ப்ராப்ளம் சிச்சுவேஷன். ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது சயின்டிஃபிக்காக எப்படி சால்வ் பண்ண முடியும், மேத்தமெட்டிக்கலாக எப்படி சால்வ் பண்ண முடியும் சொல்கிறதா இது ஆப்ரேஷன் ரிசர்ச். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து payoff matrix is a statistical tool of. So payoff matrix வந்து ஒரு statistical tool. எதோட statistical tool? பிளானிங்கா, டெசிஷன் மேக்கிங்கா, லீடர்ஷிப்பா, மோட்டிவேஷனா? டெசிஷன் மேக்கிங். அடுத்து 200 பாருங்க. Which of the following are the techniques of alternative solution used in decision making process? ஸோ டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் வந்து அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ் என்னென்ன, அதுக்கு என்னென்னலாம் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அந்த டெக்னிக்ஸ், என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். ஆப்ரேஷன் ரிசர்ச், சிமுலேஷன், பே ஆஃப் மெட்ரிக்ஸ், டெசிஷன் ட்ரீ, 4மே தான். ஸோ டெசிஷன் மேக்கிங்கில் என்ன டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச், சிமுலேஷன், பே ஆஃப் மேட்ரிக்ஸ், டெசிஷன் ட்ரீ. அப்போ ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 201 பாருங்க. ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் வந்து ஓஆர்னுவாங்க ஷார்ட்டாக. ஸோ ஓஆர் யூஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் டு அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் வந்து சயின்டிஃபிக்கும் மேத்தமெட்டிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறோன்ட்டு. எதுக்கு சயின்டிஃபிக்கும் மேத்தமெட்டிக் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு சால்வ் த ப்ராப்ளம், டு டேக் டெசிஷன். ஸோ ஓஆர் வந்து இட் யூசஸ் மேத்தமெட்டிக்கல் மாடல் டு அசிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை. ஒரு மேனேஜ்மெண்ட்டை வந்து ஒரு நிறுவனத்தை அசிஸ்ட் பண்ணும். எதுக்கு அப்படின்னா டெசிஷன் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச் யூஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல் டு அசிஸ்ட் த மேனேஜ்மெண்ட் இன் டெசிஷன் மேக்கிங். ஸோ ஓஆர் வந்து டெசிஷன் மேக்கிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து எம்ஐஎஸ்னா அது ஃபுல் ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ எம்ஐஎஸ் ஃபுல் ஃபார்ம் இஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். MIS process involves several steps consisting information gathering, processing and analyzing for decision making. ஸோ நம்ம எம்ஐஎஸ்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா we gather data. ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னா யூ கலெக்ட் டேட்டா. ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவையான டேட்டாலாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ லைப்ரரிக்கு ஒரு ஆட்டோமேஷன் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு லைப்ரரி சாஃப்ட்வேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் வாங்கலாம் அப்படி யூ கலெக்ட் ஆல் த டீட்டெயில்ஸ் ரிலேட்டட் டு லைப்ரரி சாஃப்ட்வேர், அதை கொடுப்பீங்க அந்த லைப்ரரிக்கு. அதுதான். ஸோ வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கேதரிங்னா அது கலெக்டிங், ப்ராசஸிங் அண்ட் அனலைசிங். அதை அனலைஸ் பண்ணணும். கலெக்ட் பண்ண டேட்டா வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு யூ ஹவ் டு அனலைஸ், யூ ஹவ் டு செக் இட். எதுக்காக அப்படின்னா யூ ஹவ் டு டிசைட் டு மேக் டெசிஷன். ஸோ எந்த சாஃப்ட்வேர் வாங்கலாம் அப்படி டிசைட் பண்ணுறது ஃபைனலாக. அதுதான். ஸோ அப்போ எம்ஐஎஸ் எதுக்கு உதவுதுன்னா டெசிஷன் மேக்கிங். ஓஆரும் டெசிஷன் மேக்கிங் தான் உதவுது டு டேக் டெசிஷன்ஸ். சிஸ்டம் ஸ்டடி இன்வால்வ். ஸோ ஒரு சிஸ்டத்தை பற்றி படிக்கிறோம், அது என்னென்ன இருக்கும்? அனாலிசிஸ், எவாலுவேஷன், டிசைன். சிஸ்டம் ஸ்டடி இன்வால்வ்ஸ் அனாலிசிஸ், எவாலுவேஷன், தென் டிசைன். வாட் இஸ் அ சிஸ்டம்? சிஸ்டம்னா என்னது? அண்ட் எய்ம்ஃபுல் செட் ஆஃப் இன்டர்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ். சிஸ்டம்குள்ள அதுக்குள்ள இன்டர்டிபெண்டன்ட் சப்செட் இருக்கும், சப்சிஸ்டம் இருக்கும், அதான் இன்டர்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ். ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்ட்டாக இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அதர் சிஸ்டம். இப்போ வந்து காலேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும்.
காலேஜ் இஸ் அ சிஸ்டம், அதுக்குள்ளே இருக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் சப்சிஸ்டம்ஸ். அண்ட் எய்ம்ஃபுல், ஒரு குறிக்கோளை நோக்கி, ஒரு காலேஜ் வந்து எஜுகேஷன் பர்பஸாக குறிக்கோள். அண்ட் எய்ம்ஃபுல் இஸ் அ செட், அண்ட் எய்ம்ஃபுல் செட் ஆஃப் இன்டர்டிபெண்டன்ட் காம்பனன்ட்ஸ். த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆர், சிஸ்டமோட பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, இன்டர்ரிலேட்டட் காம்பனன்ஸா, தென் இண்டிபெண்ட் அண்ட் கேன் ஸ்டாண்ட் அலோனா, தென் அரேஞ்ச் இன் ஹைரார்கிக்கல் ஆர்டரா, தென் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் அண்ட் ஃபீட்பேக்கா. ஸோ இது நாலுத்தில் எது கரெக்ட்? த பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ சிஸ்டம் ஆர் இன்டர்ரிலேட்டட் காம்பனன்ஸ், ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்ரிலேட்டடாக இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், இன்னொன்று டிபார்ட்மெண்ட்டோட அது இன்டர்ரிலேட்டாக தான் இருக்கும். இண்டிபெண்ட் கேன் ஸ்டாண்ட் அலோன், அது இண்டிபெண்ட்டாலாம் இருக்க முடியாது, ஒன்றுத்துக்கு ஒன்று டிபெண்ட்டாக. அரேஞ்சு இன் ஹைரார்கிக்கல் ஆர்டர், அது வந்து ஹைரார்கிக்கல் ஆர்டர் தான் அரேஞ்ச் ஆகிருக்குது. அது உள்ள இன்புட் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது, அவுட்புட் இருக்குது. ஸோ இன்புட்னா அது உள்ளே இருக்குது, அவுட்புட்னா ரிசல்ட்டு, உள்ள வேலைகள், ப்ராசஸ் தான் வேலைகள். அண்ட் ஃபீட்பேக்கும் இருக்குது. ஒன் செகண்ட். அடுத்து 206 பாருங்க. சிஸ்டம் அனாலிசிஸ் இன்வால்வ்ஸ் அனாலிசிஸ். சிஸ்டம் அனாலிசிஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், அதுதான். அடுத்து த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிஸ்டம் அனாலிசிஸ் இஸ், சிஸ்டம் அனாலிசிஸோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் அனாலிசிஸ் அப்படின்னா என்னென்னா, இட் டிஸ்கிரைப் த ஃப்ளோ ஆஃப் ஒர்க். ஸோ அது எப்படி ஒர்க்கு போகுது, எந்த ஃப்ளோவில் போகுது, அதை வந்து விரிவாக நம்மளுக்கு எடுத்து கூறும், டிஸ்கிரைப் பண்ணும். இட் டிஸ்கிரைப் த ஃப்ளோ ஆஃப் ஒர்க், அதுதான். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் இன் ஐடென்டிஃபைட் பை முர்டிக் அண்ட் ரோஸ். ஸோ டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம். ஸோ முர்டிக் அண்ட் ரோஸ்ன்னு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க வந்து என்ன டைப் ஆஃப் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஐடென்டிஃபைட் பை முர்டிக் அண்ட் ராஸ். கான்செப்சுவல் சிஸ்டம், எம்பிரிக்கல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம், மேன்மேட் சிஸ்டம். ஓகே, ஸோ நாலுமே தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஐடென்டிஃபைட் பை முர்டிக் அண்ட் ரோஸ் அப்படின்னா, கான்செப்சுவல் சிஸ்டம், எம்பிரிக்கல் சிஸ்டம், நேச்சுரல் சிஸ்டம், மேன்மேட் சிஸ்டம். ஆப்ஷன் சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் ஐடென்டிஃபைட் பை முர்டிக் அண்ட் ராஸ். சோஷியல் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், மேன் மிஷன் சிஸ்டம். இதுவுமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. சோஷியல் சிஸ்டம், ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம், மேன் மிஷன் சிஸ்டம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கைட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் ஆஃப் லைப்ரரி. ஸோ லைப்ரரியில் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அங்கே வந்து என்ன கைடு நம்ம யூஸ் பண்ணுறோம்? கேங்வே கைடா, ஷெல்ஃப் கைடா, டயர் கைடா, யூசர் கைடா. ஸோ கேங்வே கைடு, தென் ஷெல்ஃப் கைடு, தேர்ட் வந்து டயர் கைடு யூஸ் பண்ணுறோம், மூணுமே. ஸோ கேங்வே கைடு, ஷெல்ஃப் கைடு, டயர் கைடு, இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா மெயின்டெனன்ஸ் செக்ஷன் ஆஃப் லைப்ரரி. ஆப்ஷன் பி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து லைப்ரரி எத்திக்ஸ் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வாட்டா. ஸோ லைப்ரரியில் வந்து நல்லொழுக்கம் இருக்கணும். அது நல்லொழுக்கம் இருக்கணும் என்னெல்லாம் தேவை? ரெஸ்பான்சிபிலிட்டியா, அக்கௌண்டபிலிட்டியா, கமிட்மெண்ட்டா, டெசிஷன் மேக்கிங்கா. ரெஸ்பான்சிபிலிட்டி, தென் கமிட்மெண்ட்டு, டெசிஷன் மேக்கிங், இது மூணுமே தேவை. So library ethics is a combination of responsibility, commitment, then decision making. அடுத்து 2 and 2 பாருங்க. A rubber stamp impressed on the verso of title page, giving information concerning the record and processing of each individual book acquired is called accession stamp. A rubber stampன்ட்டாங்க, அது வந்து ஒரு ஸ்டாம்ப். ரப்பர் ஸ்டாம்ப் நம்ம வந்து சீல் குத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான். A rubber stamp impressed on the verso of title page, டைட்டில் பேஜில் நம்ம குத்துறோம். அந்த அதில் என்ன இருக்கும், அந்த சீலில் என்ன இருக்கும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த ரெக்கார்ட் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் இண்டிவிஜுவல் புக் அக்வயர்டு இஸ் கால்ட் அக்சஷன் ஸ்டாம்ப். ஸோ நம்ம வந்து ஒரு புக்கு வாங்கினோன்னே என்ன பண்ணுறோம், அக்சஷன் ஸ்டாம்ப் வந்து நடுவில் வந்து குத்துறோம், அதுதான். ரப்பர் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ்ட் ஆன் த வேர்ஸ் ஆஃப் டைட்டில் பேஜில் என்ன இது பண்ணுறோம், அக்சஷன் ஸ்டாம்ப், அக்சஷன் சீல் வந்து குத்துறோம். ரப்பர் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ்ட் ஆன் த வேர்ஸ் ஆஃப் டைட்டில் பேஜ் கிவிங் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் த ரெக்கார்ட் அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் இண்டிவிஜுவல் புக் அக்வயர்டு is called accession stamp. So arrange the order of the process of stock rectification and stock verification as suggested by S.R. Ranganathan. So S.R. Ranganathan வந்து ஸ்டாக் வெரிஃபிகேஷனும் ஸ்டாக் ரெக்டிஃபிகேஷன் பற்றி சொல்லியிருக்காரு. அது ஆர்டர் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. செக்கிங் வித் சார்ஜ் ட்ரே, ஷெல்ஃப் ரெக்டிஃபிகேஷன், ஷெல்ஃப் செக்கிங், டிசைடிங் த குவாட்டா. ஃபர்ஸ்ட் வந்து டிசைடிங் த குவாட்டா,
ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ வந்து செக் பண்ண போகிறோம். டிசைனிங் த குவாட்டா. அடுத்து செக்கிங் வித் சார்ஜ் ட்ரே. சார்ஜ் ட்ரேன்னு புக்கு எவ்வளோ சார்ஜ்னா இஷ்யூ எவ்வளோ போயிருக்குது அதை செக் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஷெல்ஃப் ரெக்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்பப்போ நம்ம வந்து மாற்றி அமைச்ச புக்ஸ் எல்லாம் வேற ரேக்ல இருக்க புக்கெல்லாம் எடுத்து திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஷெல்ஃப் செக்கிங், கடைசியாக தான் ஷெல்ஃப் செக்கிங். ஸோ டிசைனிங் த குவாட்டா, செக்கிங் வித் சார்ஜ் ட்ரே, தென் ஷெல்ஃப் ரெக்டிஃபிகேஷன், கடைசியாக தான் ஷெல்ஃப் செக்கிங். அதுதான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து, ஹூ ஸ்டேட்டட் தட் டு ப்ரொவைட் த ரைட் புக் டு ரைட் ரீடர் அட் த ரைட் டைம். ஸோ இது வந்து புக் செலெக்ஷன் பாலிசியில் வரும் இந்த கொட்டேஷன். ஸோ லைப்ரரியில் புக்கு வாங்குகிறோம், அப்போ வந்து அதுக்கு என்னெல்லாம் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவோம். ஜான் ட்ரூரி ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு, அதுதான் டு ப்ரொவைட் த ரைட் புக் டு த ரைட் ரீடர் அட் த ரைட் டைம். கரெக்டான புத்தகத்தை ரைட் டைமில் கொடுக்கணும்னு சொன்னது யாரு அப்படின்னா ஜான் ட்ரூரி. அடுத்த கொஸ்டின் பாரு. த ஹையஸ்ட் பர்பஸ் ஆஃப் புக் செலெக்ஷன் இஸ் டு ப்ரொவைட் ரைட் புக் டு த ரைட் டைம் அட் ரைட் ட்ரூரி, ரைட் டைம். ஸோ புக் செலெக்ஷன் நம்ம எதுக்கு பண்ணுறோம்? கரெக்டான புத்தகத்தை கரெக்டான டைமில் ரைட்டான டைமில் கொடுக்கணும். இந்த சொன்னது யாரு? ஹூஸ் கொட்டேஷன் இஸ் திஸ்? ஜான் ட்ரூரி, ஃப்ரான்சிஸ் ட்ரூரி. ஓகே. ஹூ ப்ரொபோஸ்ட் டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷன்? புக் செலெக்ஷன் டிமாண்ட் தியரின்னு ஒன்று இருக்கு, அது சொன்னது யார்? லியோனல் மெக்கால்வின். மெக்கால்வின் டிமாண்ட் தியரின்னு வாங்க. எந்த புக்குக்கு டிமாண்ட் இருக்கோ அந்த புக்கை வாங்கி வைங்கன்றாங்க. அடுத்து 217. டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷன் இஸ் காயின்டு பை. ஸோ டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷனை காயின் பண்ணது யார்? எல்ஆர் மெக்கால்வின். மெக்கால்வின் தான் டிமாண்ட் தியரினாலே மெக்கால்வின் தான். அடுத்து, ஹூ ப்ரொபவுண்டட் த தியரி பெஸ்ட் ரீடிங் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் அட் லீஸ்ட் காஸ்ட்? ஸோ குறைஞ்ச விலையில புத்தகத்தை வாங்கி போடுங்க, ஆனால் பெஸ்ட் புக்காக வாங்க போடுங்க, அதை நிறைய பேர் படிக்கணுன்றாங்க. பெஸ்ட் ரீடிங் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் அட் லீஸ்ட் காஸ்ட், இது சொன்னது யாருன்னா மெல்வில் டேவி. த பெஸ்ட் ரீடிங் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் அட் லீஸ்ட் காஸ்ட், இந்த கொட்டேஷனை சொன்னது யார் அப்படின்னா மெல்வில் டேவி தான். பெஸ்ட் ரீடிங் ஃபார் த லார்ஜஸ்ட் நம்பர் அட் லீஸ்ட் காஸ்ட் இஸ் அ பிரின்சிபல் ப்ரொபோண்டட் பை மெல்வில் டேவி. அடுத்து, டிமாண்ட் ஃபார் புக்ஸ் ஷுட் டிட்டர்மைன் த பாலிசி ஆஃப் கலெக்ஷன் பில்டிங் இஸ் அ பிரின்சிபல் ப்ரொபவுண்டட் பை. ஸோ புக்கோட டிமாண்ட், எந்த புக்குக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்கும் அது வந்து அப்போ தான் புக்ஸ் டிமாண்ட், எந்த புக்கு அதிகமாக டிமாண்ட் பண்ணால் அந்த புக்கை வாங்கி கலெக்ஷனில் வைக்கணும். அப்போ தான் பாலிசி, கலெக்ஷன் பாலிசிக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது, புரியுதுங்களா? ஸோ கலெக்ஷன் பில்டிங் நம்ம சும்மாலாம் கலெக்ட் பண்ணி வைக்க முடியாது. லைப்ரரியில் புக்ஸ் வந்து சும்மா கலெக்ட் பண்ணி அதுக்குன்னு சில பாலிசிஸ் இருக்குது. இப்போ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஹைவே சம்மந்தமான புக்ஸ் தான் வாங்கணும், ரிலீஜியஸ் புக்ஸ்லாம் வாங்கக்கூடாது. ஸோ தேர் இஸ் அ பாலிசி ஃபார் கலெக்ஷன் பில்டிங். ஸோ வந்து டிமாண்ட் ஃபார் புக் ஷுட் டிட்டர்மைன் த பாலிசி ஆஃப் கலெக்ஷன் பில்டிங், இதை சொன்னது யாருன்னா மெக்கால்வின். அடுத்து, ஃபேர் யூஸ் இஸ் அ நார்ம் ஃபார் டிட்டர்மைனிங் த லீகாலிட்டி ஆஃப். ஃபேர் யூஸ் அப்படின்னா என்னன்னா ஃபோட்டோ காப்பிங் அன் என்டையர் புக். ஓகே. ஸோ இஸ் அ டேர்ம் டிட்டர்மைனிங் த லீகாலிட்டி ஆஃப் ஃபோட்டோ காப்பிங் அன் என்டையர் புக். ஸோ வந்து ஒரு புக்கை வந்து என்டையராக நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா, அதுக்கு என்ன சட்டங்கள், அதை சொல்கிறதா என்னது ஃபேர் யூஸ். ஸோ ஃபேர் யூஸ்னால் ஒரு புக்கை வந்து ஃபுல்லாலாம் நம்ம எடுக்க முடியாது ஜெராக்ஸ், சில போர்ஷன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறதான அந்த லீகல் ப்ரொசீஜரை சொல்கிறது எது அப்படின்னா ஃபேர் யூஸ். ஸோ ஃபேர் யூஸ் இஸ் அ நார்ம் டிட்டர்மைனிங் த லீகாலிட்டி ஆஃப் ஃபோட்டோ காப்பிங் அண்ட் என்டையர் புக்கு. புரியுதா? ஸோ ஒரு புக்கை என்டையராக நம்மளால் ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா, அதுக்கு உண்டான சட்டங்கள் பற்றி படிக்கிறது தான் என்னது ஃபேர் யூஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஸ்பெஷல் லிஸ்ட் ஃபார் செலெக்ஷன் ஆஃப் புக்? ஸோ புக்கை செலக்ட் பண்ணுறோம், அப்போ எதெல்லாம் பார்த்து எந்த லிஸ்டெல்லாம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுவோம்? கேட்டலாகை பார்த்து செலக்ட் பண்ணுவோம், பப்ளிக் லைப்ரரி கேட்டலாக். தென் புக்ஸ் ஃபார் செகண்டரி ஸ்கூல் புக்ஸ். தென் புக்ஸ் ஃபார் காலேஜ் லைப்ரரிஸ். ஓகே, இது மூணுத்தையும் பார்த்து. ஸோ பப்ளிக் லைப்ரரி கேட்டலாக் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் புக்ஸை, செகண்டரி ஸ்கூல் லிஸ்ட்டு, காலேஜ் லைப்ரரி லிஸ்ட்டு, இதெல்லாம் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன் ஆர் கன்சர்ன் வித் புக் செலெக்ஷன்? ஸோ புக் செலெக்ஷனில் யாரெல்லாம் வரா? ஜேடி ப்ரௌனா, மெக்கால்வினா, மார்டிமர் டாபா, ட்ரூரேவா? ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் டிமாண்ட் தியரி ஆஃப் புக் செலெக்ஷன், மெக்கால்வின். அப்போ அவர் வராரு. தென் ட்ரூரே வராரு. ஜான் ட்ரூரே வந்து என்ன பண்ணாரு, அவர் ஒரு பிரின்சிபல் சொல்லியிருக்காரு, ரைட் புக் டு த ரைட் யூசர் அட் த ரைட் டைம். அப்போ 2 4 தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்து 224 பாருங்க.
Historical and government records related to an organization are maintained in. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டும் கவர்மெண்ட் ரெக்கார்டும் எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க? ஆர்கைவ்ஸ், தென் ரெபாசிட்டரிஸ். இங்கே ரெண்டு இடத்துல தான். புரியுதுங்களா? ஸோ வந்து ஆர்கைவில் என்ன இருக்கும்னா ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு, நம்மளோட ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை எங்கே ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க? ஆர்கைவில். அப்புறம் கவர்மெண்ட் ரெக்கார்டு எல்லாமே வந்து ஆர்கைவில் தான் இருக்கும். புரியுது? காப்பங்கள், அது வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க? ஆவண காப்பகம்னுவாங்க. ஆர்கைவ்ஸை வந்து ஆவண காப்பகம். So historical and government record related to an organization are maintained in archives and then repositories. அப்போ option C is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In which library science barcode technology is used? So in which library service barcode technology is used? So எந்த library serviceல barcode யூஸ் பண்றோம்? ஸ்டாக் வெரிஃபிகேஷனா, லைப்ரரி செக்யூரிட்டியா, சர்க்குலேஷனா, ரெஃபரன்ஸ் சர்வீஸான்னு கேட்குறாங்க. சர்க்குலேஷனில் தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? பார்கோட் யூஸ் பண்ணுறோம். பார்கோட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? புக் இஷ்யூ அண்ட் ரிட்டர்னுக்கு யூஸ் பண்ணுறோம். அதுதான். அடுத்து ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி இஸ் யூஸ்ட் இன். ஆர்எஃப்ஐடி டெக்னாலஜி எங்கே யூஸ் பண்ணுறோம்? அக்வசிஷனா, சீரியல் கண்ட்ரோலா, சர்க்குலேஷன் கண்ட்ரோலா, ஒப்பேக்கா? சர்க்குலேஷன் கண்ட்ரோல். அடுத்து 227 பாருங்க. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் யூஸ்ட் இன் லைப்ரரி ஃபார். ஆர்எஃப்ஐடி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? லைப்ரரியில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? சர்க்குலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டா, கேட்டலாகிங் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கா, செக்யூரிட்டி ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கா, அக்வசிஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டுக்கா? சர்க்குலேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்போ அதுக்கு யூஸ் பண்ணோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்டாக. கேட்டலாகிங்கில் அது யூஸ் பண்ண மாட்டோம். ஆர்எஃப்ஐடி யூஸ் பண்ண மாட்டோம். செக்யூரிட்டி, புக் எவனாவது எடுத்துகிட்டு போகிறான்னா கண்டுபிடிச்சி காட்டிடும். அப்போ செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்து அக்வசிஷன் ஆஃப் டாக்குமெண்ட், புக் வாங்க சொல்லலாம், அது வந்து பண்ணுறதில்ல, அதுக்கு அது உதவியா இல்லை. ஸோ அப்போ வந்து எது கரெக்டு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா, தேர்ட் ஆப்ஷன் கரெக்டா? ஆப்ஷன் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். செலெக்ஷன் ஆஃப் பீரியாடிக்கல் இஸ் கண்டிஷன்ட் பை 3 ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ ஜேர்னலை நம்ம வாங்கி போடுறோம், செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு வந்து 3 காரணம் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். என்னென்ன காரணம்னா, டிமாண்டு, எந்த ஜேர்னல் டிமாண்ட் இருக்கோ அதை வாங்கணும். தென் சப்ளை வந்து சீக்கிரமாக கிடைக்குமா, அது ஈஸியாக கிடைக்குமா, அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து இன்னொன்று என்னது? ஃபினான்ஸ், அதுக்கு நம்மளுக்கு என்ன பணம் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ செலெக்ஷன் ஆஃப் பீரியாடிக்கல் இஸ் கண்டிஷன் பை 3 ஃபேக்டர்ஸ்: டிமாண்ட், சப்ளை அண்ட் ஃபினான்ஸ். இது மூணும் தான். அடுத்து 229 பாருங்க. The term bespeaking is used for which following? For which of the following? ஸோ bespeaking அப்படின்னா என்னன்னா, ரிசர்வேஷன் ஆஃப் புக்கு. நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். bespeaking அப்படின்னா என்னன்னா, புக் ரிசர்வேஷன் ஆஃப் புக்கு. bespeaking யார் சொன்னது அப்படின்னா டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன். அடுத்து, விச் இஸ் த மெயின் ரெக்கார்ட் ஆஃப் லைப்ரரி? ஸோ லைப்ரரியில் மெயின் ரெக்கார்டு எது? ரிஜிஸ்டர். ரெக்கார்ட்னா அது ரிஜிஸ்டர். லைப்ரரியில் எது முக்கியமான ரெஜிஸ்டர், முக்கியமான ரெக்கார்டு எது? அக்சஷன் ரெஜிஸ்டர். அதுதான் ஸ்டாக் ரெஜிஸ்டர்னுவாங்க. புரியுதுங்களா? ஸோ விச் இஸ் த மெயின் ரெக்கார்ட் ஆஃப் லைப்ரரி அப்படின்னா அக்சஷன் ரெஜிஸ்டர். அடுத்து 231 பாருங்க. One of the authorized user make bulk downloading of a journal using a robot and consequently licenser block access of the journal. What may be the most appropriate action that librarian should initiate? ஸோ ஒரு யூசர் வந்து அத்தாரைஸ்ட் யூசர் என்ன பண்ணுறான், ஜேர்னலை வந்து சிஸ்டமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணிகிட்டே இருக்கான் பல்காக. அப்போ வந்து அந்த ஜேர்னல் ஓனர் இருக்கான் பார்த்தீங்களா, ஏஜென்ட், லைசன்ஸர், அவன் என்ன பண்ணுறான், இது போல் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவன் பிளாக் பண்ணிடுறான், அந்த லைசன்ஸை வந்து பிளாக் பண்ணிடுறான். அப்போ ஆஸ் அ லைப்ரரி நீங்கள் வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க? வாட் மே பி த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆக்ஷன் தட் லைப்ரரி ஷுட் இனிஷியேட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கேன்சலேஷன் ஆஃப் அத்தன்டிகேஷன் ஆஃப் செட் யூசர். அது பண்ணுவீங்களா? ஸோ வந்து அந்த யூசரோட அத்தன்டிகேஷனை கேன்சல் பண்ணுவீங்களா? ஆஸ்கிங் த லைசன்சர் ஃபார் பிளாக்கிங் ஆஃப் த ஆக்சஸ் விதவுட் ப்ரையர் பர்மிஷன். லைசன்சர் இப்போ ஜேர்னல் கொடுக்குறான்னா அவங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும், நீங்கள் ப்ரியார் ஒன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து பிளாக் பண்ணிவிடுங்கன்ட்டு. அது சொல்வீங்களா? இன்வெஸ்டிகேட் அண்ட் டாஸ்க் கரெக்டிவ் மெஷர்ஸ் பண்ணுவீங்களா? மோட்டிஃபை த யூசர் கம்யூனிட்டி ஆஃப் யூசர், நோட்டிஃபை, நாட் மோட்டிஃபை, இட் இஸ் நோட்டிஃபை த யூசர் கம்யூனிட்டி ஆஃப் யூசர் ரெஸ்ட்ரிக்ஷன். அது பண்ணுவீங்களா? ஸோ யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 2 தான் பண்ணுவீங்க. உடனே என்ன பண்ணுவீங்க, ஒருத்தன் பல்காக டவுன்லோட் பண்ணுறான், சிஸ்டமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுறான் தெரிஞ்சதான் என்ன பண்ணுவீங்க, அவனோட ஐடியை வந்து கேன்சல் பண்ணுவீங்க, அவனோட பாஸ்வேர்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவீங்க, கேன்சலேஷன் பண்ணிவிடுவீங்க. நெக்ஸ்ட் வந்து யார் வந்து ஜேர்னலை கொடுக்குறானோ, சப்ஸ்கிரைப் பண்ணுறானோ, லைசன்ஸரோ, அவங்ககிட்ட சொல்லிவிடுவீங்க, நீங்கள் வந்து பிளாக் பண்ணிவிடுங்க ஆக்சஸாக விதவுட் ப்ரையர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. அதுதான். அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து
Poor accessibility and less affordability of journal subscription in print era led to poor accessibility and less affordability of journal subscription in print era led to. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஜேர்னல் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லாராலையும் நம்மளால் வாங்க முடியாது. ஜேர்னல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அஃபோர்டபிலிட்டி எல்லாராலையும் அது வாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஆக்சசபிலிட்டி, எல்லாருக்கிட்டையும் இன்டர்நெட் கனெக்ஷன் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ வந்து அது எதனால் நடந்தது என்ன அப்படின்னா, ஓப்பன் ஆக்சஸ் மூவ்மெண்ட்டா, தென் இ ஜேர்னல் கன்சோஷியா. இப்போ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, அஃபோர்டபிலிட்டி எல்லாராலையும் எல்லா ஜேர்னலும் வாங்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ இடம் தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படுது. அதனால தான் ஓப்பன் ஆக்சஸ் மூவ்மெண்ட் வந்தது. ஓப்பன் ஆக்சஸ்னால் அது ஃப்ரீ ஜேர்னல். இ ஜேர்னல் கன்சோஷியா வந்தது. புரியுதுங்களா? ஸோ இ ஜேர்னல் கன்சோஷியா வர காரணம் என்ன, ஓப்பன் ஆக்சஸ் மூவ்மெண்ட் வர காரணம் என்ன அப்படின்னா, புவர் ஆக்சசிபிலிட்டி அண்ட் லெஸ் அஃபோர்டபிலிட்டி ஆஃப் ஜேர்னல் சப்ஸ்கிரிப்ஷன் பிரிண்ட் எரா. அந்த காலத்தில் வந்து ஜேர்னல் வந்து பிரிண்டில் வந்தது. அப்போ எல்லாரையும் எல்லா ஜேர்னலும் வாங்க முடியாது, எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், அஃபோர்டபிலிட்டி கிடையாது. அதே போல் அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டம். அது புவர் ஆக்சசிபிலிட்டி, இது ரெண்டு காரணத்தினால தான் ஓப்பன் ஆக்சஸ் மூவ்மெண்ட்டும் இ ஜேர்னல் கன்சோஷியாவும் வந்தது. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 2 and 4 கரெக்ட். அடுத்து 233 பாருங்க. So when a library has to show the rationale for the purchase of more resources, which of the following will help to support his or her agenda? So வந்து என்ன கொஸ்டின் அப்படின்னா, when a library has to show the rationale for the purchase of more resources, நிறைய வந்து ரிசோர்ஸஸ்லாம் வாங்கணும். அப்போ அவருக்கு வந்து எது சப்போர்ட் பண்ணும்? கலெக்ஷன் டெவலப்மெண்ட் பாலிசி, தென் வந்து இன்டென்ட் ஃப்ரம் யூசர். இது ரெண்டும் தான். யூசர் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் வரணும். தென் கலெக்ஷன் டெவலப்மெண்ட் பாலிசி, இது ரெண்டும் தான் உதவியாக இருக்கும். வெப் இம்பேக்ட் ஃபேக்டர் இஸ் டெவலப்டு பை. ஸோ வெப் இம்பேக்ட் ஃபேக்டர் வந்து யார் டெவலப் பண்ணா? பீட்டர் ஈங்கர்சன். ஓகே. ஸோ வெறும் இம்பேக்ட் ஃபேக்டர்னா யுஜின் கார்ஃபீல்டு. வெப் இம்பேக்ட் ஃபேக்டர் அப்படின்னா யாருன்னா பீட்டர் ஈங்கர்சன். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஹூ இன்ட்ரடியூஸ் த்ரீ கார்ட் சிஸ்டம் மெத்தட்? த்ரீ கார்ட் சிஸ்டம் மெத்தட் யார் கொண்டு வந்தா? டாக்டர் எஸ்.ஆர். ரங்கநாதன். த்ரீ கார்ட் சிஸ்டம் ஆஃப் எஸ்.ஆர். ரங்கநாதன் இஸ் கன்சர்ன் வித். த்ரீ கார்ட் சிஸ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரெக்கார்டிங் பீரியாடிகல்ஸ். த்ரீ கார்ட் சிஸ்டம் இஸ் டிசைன்டு பை. த்ரீ கார்ட் சிஸ்டம் யார் கொண்டு வந்தா? எஸ்.ஆர். ரங்கநாதன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த்ரீ கார்ட் சிஸ்டம்? த்ரீ கார்ட் சிஸ்டத்தில் ஏற்கனவே பார்த்துட்டோம். ரிஜிஸ்டர் கார்டு, செக் கார்டு, கிளாசிஃபைட் இண்டெக்ஸ் கார்டு, ஆர்சிசின்னு பார்த்துருக்கோம். இங்கே இருக்க பாருங்க, ஆர்சிசி. ரிஜிஸ்டர் கார்டு, செக் கார்டு, கிளாசிஃபைட் இண்டெக்ஸ் கார்டு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கார்டெக்ஸ் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. கார்டெக்ஸ் சிஸ்டம் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா? ரெமிங்டன் ராண்ட். ஸோ கார்டெக்ஸ் சிஸ்டம் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ரெமிங்டன் ராண்ட். Context is adopted